இருக்கு. அவர்களை வரவேற்கிறோம். மற்றும் திரு எஸ்.ஆர். பழனிசாமி, பூண்டி ஒன்றிய கழக செயலாளர், பொன் காளியப்பன் இலக்கிய அணி மாவட்ட துணை அமைப்பாளர், அவர்களை வருக என வரவேற்கிறோம். மற்றும் பி. திரு வெங்கடாச்சலம், முருகப்பாளையம் இணை செயலாளர், அவர்களையும் வருக என வரவேற்கிறோம். மற்றும் மிஸ்டர் ரஹீம், ஜோயா ஃபேஷன்ஸ், அவர்களையும் வருக என வரவேற்கிறோம். ஏ.வி. சைவுதீன், இபி ஆபீசர், உங்கள் அனைவரையும் வருக என இனிய மாலை வேளையிலே அன்புடன் வரவேற்கிறது Z3 ஸ்போர்ட்ஸ் திருப்பூர். ஒரு ஹொசைரி டவுன்னு சொல்லி, ஆனால் ஹொசைரி டவுன்லேயே வந்து ஒரு கிரிக்கெட்டு வந்து டர்ஃப் கிரிக்கெட்டுங்கிறது வந்து மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு இருக்குது. திருப்பூர் பக்கத்தில் இல்லை ஊர் இல்லை, ஈரோடு, கோயம்புத்தூர், சேலம், இங்கே எல்லாம் இல்லாத டர்ஃப் திருப்பூர் வந்து 54 டர்ஃப் இருக்குதுங்க. அதில் தமிழ்நாடுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம்ஸ் வந்து திருப்பூர் டீம்ஸுங்க. அதில் வந்து என்ன சொல்கிறது, இப்போது டர்ஃபுக்கு அடுத்தது வந்து ஒரு புது இதில் வந்து கொண்டு வந்திருக்கிறது ஷஃபி, இந்த ஜோயா ஃபேஷன்ஸ் இந்த கிரவுண்டு கொண்டுட்டு வந்துருக்க. இந்த கிரவுண்ட்லேருந்து அடுத்த ஸ்டெப்பு நம்ம போக வேண்டியது தமிழ்நாடு டீமு. இதுதான் வந்து ஃபியூச்சருங்க. இதுதான் வந்து திருப்பூரில் முதல் கிரவுண்டு பப்ளிக் ஓப்பன் ஆகிருக்குது. நிறைய கிரவுண்ட்ஸ் இருக்குது, அதில் வந்து நம்ம மாதிரி சின்ன பிளேயர்ஸ் வந்து அலோவ் பண்ணுறதில்ல. ஆனால் இது வந்து அவர் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த மாதிரி ஒரு இது ஓப்பன் பண்ணி இருக்கிறாரு. ஸோ ஐ கைண்ட்லி ரிக்வெஸ்ட் மிஸ்டர் ஷஃபி டு ஆனர் த சீஃப் கெஸ்ட். ஹசன் பாய் இங்க மரியாதை செய்கிறார். திரு பி. வெங்கடாச்சலம், முருகம்பாளையம் இணை செயலாளர், சந்தோஷ் மற்றும் கிரிக்கெட் வீரர்கள் அஜீஸ் பாய் அவர்களுக்கு மரியாதை செய்கிறாங்க. சிக்ஸ்த் டிஎஸ்பிஎல் சார்பில் அமைக்கப்பெற்று இன்றைக்கு திறப்பு விழா காண இருக்கக்கூடிய கிரிக்கெட் விளையாட்டு மைதானத்தில் நிகழ்ச்சியில் எங்களோடு கலந்து கொண்டு இந்த நிகழ்வுக்கு முன்னுரை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் எஸ்.ஆர். பழனிசாமி ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் அவர்களே, மரியாதைக்குரிய அண்ணன் பொன்காளியப்பன் அவர்களே, அண்ணன் வெங்கடாச்சலம் அவர்களே, மரியாதைக்குரிய Z3 ஸ்போர்ட்ஸ் நிறுவனர், அவரை நீண்ட நாட்களாக எனக்கு தெரிவேன். அவர் முதல் முறையாக என்னை சந்தித்த போது திருப்பூரில் ஒரு புதிய எண்ணத்தோடு ஒரு வணிக சந்தையை உருவாக்க வேண்டும் என்கின்ற கருத்தோடு, இன்னும் குறிப்பாக திருப்பூர் பின்னலாடை ஏற்றுமதியில் தனக்கென ஒரு தனி அடையாளத்தை பெற்றிருக்கின்றது. தனி அடையாளத்தை பெற்று அதை இன்னும் மேம்படுத்துவதற்காக பிராண்டிங் கான்செப்டுங்க, ஒரு தனித்துவத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு என்னை அவர் சந்தித்த பொழுது அவர் மீது எனக்கு ஒரு ஈர்ப்பு. ஒரு உண்மையிலுமே ஒரு இளைஞர், வளர்ந்து வரக்கூடிய பல்வேறு தொழில்துறையை பொறுத்த வரைக்கும்
பல்வேறு ஆளுமைகள் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு புதிய சிந்தனையோடு ஒரு இளைஞர் இருக்கிறார் என்ற எண்ணுகின்ற பொழுது மற்றற்ற மகிழ்ச்சி. அதே எண்ணத்தோடு இன்றைக்கு தமிழ்நாடு என்பது மருத்துவத்துறையில் தமிழ்நாடு ஒரு முகவரியை பெற்றிருக்கின்றது. இன்றைக்கு மாண்புமிகு தமிழகத்துடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் பொறுப்பேற்று விளையாட்டுத்துறை அமைச்சராக தமிழகத்துடைய துணை முதலமைச்சர் அண்ணன் பொறுப்பேற்று இன்றைக்கு தமிழகம் பல்வேறு சிறப்புகளை விளையாட்டுத்துறையில் அடைந்திருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் தமிழகத்தில் இன்றைக்கு ஃபார்முலா 1 பந்தயம் நடத்தக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாடு விளையாட்டுத்துறையில் ஏசியன் ஒலிம்பிக் முதற்கொண்டு செஸ் போட்டிகள் முதற்கொண்டு பல்வேறு சாதனைகளை படைத்து இன்றைக்கு தமிழகம் விளையாட்டுத்துறையிலும் முன்னோடி ஒரு மாநிலமாக மாறி இருக்கிறது. அதற்கெல்லாம் பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் இன்னும் நம்முடைய பேர் தபுரேஷ் பாய் அவர்கள் பேசிய போது குறிப்பிட்டார். இது வந்து திருப்பூரில் வந்து முதன்முறையாக இப்படி அற்புதமான ஒரு மைதானத்தை உருவாக்கி இளைய விளையாட்டு வீரர்களை எல்லாம் உருவாக்கக்கூடிய வகையில் இந்த அற்புதமான ஒரு மைதானத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய திரு ரியாஸ் அவர்களுக்கும் முகமது சஃபி அவர்களுக்கும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கக்கூடிய ரஹீம் சைஃபுதீன் ஹயன் அஜீஸ் அனைவருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் அவருடைய உறவினர்களுக்கும் இந்த நல்ல நேரத்தில் அவர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அவர்களுடைய ஒத்துழைப்பு, அவருடைய உற்சாகம் இளைஞர்களை வந்து இன்றைக்கு ஒரு புதிய பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது. இன்னும் வருகின்ற காலகட்டங்களில் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இன்னும் குறிப்பாக இந்த கனியாமூண்டி பகுதி திருப்பூர் மாநகராட்சியோடு இணைக்கப்பட்டிருக்கின்றது. நம்முடைய மாவட்டத்திற்கே இது பெருமை. இன்றைக்கு பல்வேறு விளையாட்டு வீரர்களை உருவாக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து ஒரு அற்புதமான ஒரு விளையாட்டு மைதானத்தை அரங்கை உருவாக்கி இருக்கிறார்கள். இன்னும் அவர்களுடைய எண்ணம் என்னிடத்தில் இந்த பத்திரிகையை கொடுத்து என்னை இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட போது இன்னும் ஒரு கேலரியை உருவாக்கி இருக்கிறோம். ஒரு 500-600 நபர்கள் வந்து விரைவில் வந்து ஒரு கேலரி உருவாக்கப்படும் என்கின்ற சொல்லியிருக்கின்றார்கள். இன்னும் இந்த மைதானம் தமிழகம் மட்டுமல்ல இந்திய அணியில் இடம்பெறக்கூடிய வகையில் வீரர்களை உருவாக்குவதற்கும் வீரர்களுக்கான பயிற்சிகளமாக நிச்சயமாக இந்த மைதானம் பெரிய அளவில் இருக்கும். இன்னும் வாய்ப்பு இருக்கிறப்போ ட்ராக்கு வாய்ப்பு இல்லை இல்லைங்களா? ஆமாம், ஏற்கனவே அற்புதமான ஒரு மைதானத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். இந்த வாய்ப்பை நீங்கள் அனைவரும் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இங்கே பயிற்சி மேற்கொண்டு தொடர்ந்து உருவாக்கிய வீரர்கள் தமிழக அணியில் மட்டுமல்ல இன்னும் நம்முடைய இந்திய அணியில் இடம்பெறக்கூடிய அளவில் உங்களுடைய வாய்ப்புகளையும் உங்களுடைய டென்னிஸ் பால்லையும் வந்து ஒரு மேட்ச் நாங்கள் துவங்க இருக்கிறோம் என்கிற செய்தியை வந்து சொல்லியிருக்கின்றார்கள். அதற்கும் இந்த நல்ல நேரத்தில் அவர்களை வாழ்த்த நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். பல்வேறு வீரர்களை உருவாக்க வேண்டும். என்னென்றைக்கும் உங்களுக்கு உறுதுணையாக உங்களுக்கு பக்கபலமாக இருந்து இந்த மைதானம் வந்து இன்னும் இது குயிக்காக ரீச் ஆயிருங்க. ஐ திங்க் அதில் எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னா இது போகிற ஒரு வாய்ப்பு, அது குறிப்பாக தொழில் நகரம், இன்னும் கோயம்புத்தூர், நம்முடைய அனைத்துக்குமே இது வந்து ஒரு முன்னோடி என்று நினைக்கிறேங்க. ஸோ அதனால் வந்து இதை உருவாக்கி இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து இறைவனுடைய அருள் முழுமையாக இருந்து நீங்கள் எண்ணக்கூடிய உங்களுடைய எண்ணங்கள் முழுவதும் செயல் வடிவமாகி வளர்ச்சி பெற வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் வாழ்த்துகிறேன். அதே போல் விளையாட்டு வீரர்களுக்கும் இது இப்போ டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறீங்களா? ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் வந்து பங்கு கொள்ள வந்திருக்கக்கூடிய வீரர்கள் அனைவருக்கும் மனதார வாழ்த்துக்களை தெரிவித்து மேலும் மேலும் நம்முடைய சஃபி அவர்களும் இந்த மைதானமும் வளர்ச்சியட வேண்டும், வீரர்களும் வாழ்க வளர்க என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. பிளேயர்ஸ் அப்படியே கொஞ்சம் அசம்பிள் பண்ணிடுங்க. मैच ऑफिशियल की हार में लेने आए काफी मैच ऑफिशियल काउंटर बोलो
you. ரொம்ப நன்றிங்கண்ணா எல்லாத்துக்கும். நல்ல இனிஷியேட்டிவ் கட்டாயம் ஆல்வேஸ் வித் யங்ஸ்டர் நல்லா வளரணும், நல்ல முயற்சியில் இருக்கிறாங்க. கட்டாயம் இன்னைக்கு நான் கூட இருக்கேன். சரி கண்டிப்பாக சரி நல்லா பண்ணிருக்காரு, சிறப்பான முயற்சி எடுத்திருக்காரு. நல்ல இனிஷியேட்டிவ். பட் நீங்கள் போட்ட உழைப்பை நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தடுத்த வருஷங்கள்ல நீங்க தரேன். இந்த பிபிசி அதே நியூ பால் எடுத்துருப்போம். நியூ பால் ஒன்று எடுத்து கொடுங்கடா. நீங்க ஏன் எடுக்காம இருக்கீங்க? ஆள் அனுப்புங்க டக்குன்னு. ஆனா பிளேயிங் 11 போட்டு போயிட்டு வாங்க. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா அபிஷியல் ஸ்டார்ட் பண்ணுங்க மேட்சை. லைன் தெரியுதா? லைன் போடணுமா? ஸ்டார்ட் பண்ணுங்க. Must win game for Pix Kanyakumari.